Hello friends, welcome to my channel. இன்னைக்கு இந்த வீடியோல chapter 1 rational numbers exercise 1.1ல second sumல இருந்து 11th sum வரைக்கும் பார்க்கலாம். first sumோட லிங்க் வந்து descriptionல கொடுத்திருக்கேன். வாங்க second sum பார்க்கலாம். Write the additive inverse of each of the following. So additive inverse அப்படினா இப்ப +1 கொடுத்தாங்கனா அதோட additive inverse கேட்டாங்கனா -1. இப்ப 2/5 இருக்கு. இதோட additive inverse என்னன்னா -2/5. இப்போ -3/8 இருக்குன்னு வச்சுக்கோங்க. இதோட அடிட்டிவ் இன்வர்ஸ் என்ன +3/8. ஸோ இங்கே பாசிட்டிவ் கொடுத்தாங்கன்னா அங்கே மைனஸ் எழுதணும், இங்கே பாசிட்டிவ் இருந்துச்சுன்னா அங்கே மைனஸ் எழுதணும், இங்கே மைனஸில் இருந்துச்சுன்னா இங்கே பாசிட்டிவ் எழுதணும். ஸோ இதுதான் வந்து அடிட்டிவ் இன்வர்ஸ். அடிட்டிவ் இன்வர்ஸ் வந்து அதோட செக் பண்ணுறது இது எப்படின்னா a + -a = 0. ஏன்றது என்னென்னா அவங்க கொடுத்துருக்கிற ரேஷனல் நம்பர்ஸ். இப்போ 2/8 கொடுத்துருக்காங்கன்னா 2/8 இதோட அடிட்டிவ் இன்வர்ஸ் தான் -aன்றது. இப்போ 2/8ஓட அடிட்டிவ், இப்போ ஏவோட அடிட்டிவ் இன்வர்ஸ் -a. இப்போ 2/8ஓட அடிட்டிவ் இன்வர்ஸ் -2/8. இப்போ +2/8 -2/8 நம்ம இது சால்வ் பண்ணுறப்போ 0 வரும். ஸோ இதுதான் இதோட ஆன்சர். ஸோ நீங்கள் வந்து 2/8ஓட அடிட்டிவ் இன்வர்ஸ் அப்படின்னு கேட்டாங்கன்னா நீங்கள் -2/8ன்னு எழுதணும். 2/8ஓட அடிட்டிவ் இன்வர்ஸ் இங்கே ப்ளஸ் இருந்துச்சுன்னா நம்ம இங்கே மைனஸ் எழுதணும், -2/8. இங்கே ப்ராக்கெட்டில் வேணால் 2/8 + -2/8 = 0ன்னு எழுதுங்க. 0 is the additive identity நம்மளுக்கு தெரியும். நெக்ஸ்ட்டு -5/9 இதோட அடிட்டிவ் இன்வர்ஸ் என்னென்னா இங்கே மைனஸில் இருந்துச்சுன்னா நம்ம +5/9 எழுதணும். இது எப்படி பண்ணுவோம்? a + -a = 0 அந்த கான்செப்ட் பிரகாரம் நம்ம என்ன பண்ணுறோன்னா இங்கே -5/9 இங்கே கிவன் நம்பர் ஃபஸ்ட்டு ஏன்றது இதுதான் -5/9 கிவன், அதோட அடிட்டிவ் இன்வர்ஸ் தான் 5/9. ஸோ இது ரெண்டுத்தையும் ப்ளஸும் மைனஸும் பண்ணிங்கன்னா 0 வரும். நெக்ஸ்ட்டு -6/5ன்னு கொடுத்துருக்காங்க. -6/-5. ஸோ இதோட அடிட்டிவ் இன்வர்ஸ் என்னன்னு கேட்டிருக்காங்க. முதல்ல இது -6/-5 அப்படின்னா மைனஸும் மைனஸையும் நம்ம டிவிஷனில் கேன்சல் பண்ணிவிட்டு நம்ம ப்ளஸ் எழுதிக்கலாம். அப்போ 6/5 தான் கிவனே வந்து 6/5 தான். இதை மைனஸை கேன்சல் பண்ணிவிட்டு 6/5 எடுத்துக்கோங்க. இப்போ இதுக்கு அடிட்டிவ் இன்வர்ஸை நம்ம எழுதணும். அப்போ 6/5ஓட அடிட்டிவ் இன்வர்ஸ் என்னென்னா இங்கே ப்ளஸ்ஸாக இருந்ததுன்னா நம்ம மைனஸ் எழுதணும், -6/5. ஸோ 6/5 + -6/5 = 0. நெக்ஸ்ட்டு ஃபோர்த்து சம் 2/-9. இந்த 2/-9 நம்ம எப்படி எழுதலாம்னு பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டர்ட் ஃபார்மில், இதோட ஸ்டாண்டர்ட் ஃபார்ம் பார்த்தீங்கன்னா இந்த மைனஸ் எடுத்து நியூமரேட்டரில் எழுதிக்கலாம், -2/9 எழுதிக்கலாம். இந்த 2/-9 -2/9 எழுதிக்கலாம். இப்போது -2/9ஓட அடிட்டிவ் இன்வர்ஸ் என்ன? இங்கே மைனஸ் இருந்துச்சுன்னா நம்ம ப்ளஸ்ஸாக எழுதணும். இப்போ +2/9. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இதுதான் ஏன்ற மாதிரி. அப்போ -2/9 ப்ளஸ் அதோட அடிட்டிவ் இன்வர்ஸ் 2/9 ரெண்டுத்தையும் நீங்கள் ஆட் பண்ணுறப்போ என்ன ஆகும்? ப்ளஸ்ஸும் மைனஸும் மைனஸ் பண்ணிவிட்டு மைனஸ் பண்ணணும். மைனஸ் பண்ணிங்கன்னா 0 வரும். +2/9 -2/9 கேன்சல் ஆகி 0 வரும். நெக்ஸ்ட்டு ஃபிஃப்த்து சம் 19/-6. ஸோ 19/-6ஓட ஸ்டாண்டர்ட் ஃபார்ம் எழுதிக்கலாம். டினாமினேட்டரில் இருக்க மைனஸை நான் நியூமரேட்டர் எழுதிக்கிறேன், -19/6ன்னு எழுதிக்கலாம். இதோட ஸ்டாண்டர்ட் ஃபார்ம். இப்போ -19/6ஓட அடிட்டிவ் இன்வர்ஸ் என்னென்னா இங்கே மைனஸ் இருக்கிறப்போ நம்ம ப்ளஸ்ஸு, அப்போ +19/6. இப்போ -19/6 + 19/6 = 0. Third sum, verify that minus of -x is equal to x. For first one x is equal to 11/15 கொடுத்துருக்காங்க. minus of -x equal to x. ஸோ x என்ன கொடுத்துருக்காங்கன்னா 11/15ன்னு கொடுத்துருக்காங்க. given x is equal to 11/15. வெரிஃபை தட்னா நம்ம ப்ரூவ் பண்ணணும். லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஈக்குவல் டு ரைட் ஹேண்ட் சைடுன்னு ப்ரூவ் பண்ணணும். ஃபஸ்ட்டு நம்ம லெஃப்ட் ஹேண்ட் சைடை ஃபஸ்ட்டு எடுத்துக்கலாம். லெஃப்ட் ஹேண்ட் சைடில் என்ன இருக்குன்னா -(-x)ன்னு இருக்குது. ஸோ -(-x)க்கு வந்து அவங்க கொடுத்துருக்காங்க பார்த்தியா வேல்யூ, அதை போட்டுக்கணும். 11/15. நெக்ஸ்ட்டு
இந்த மைனஸ் இந்த ப்ராக்கெட் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து இன்டூன்னு அர்த்தம். மைனஸ் இன்டூ மைனஸ், மல்டிப்ளிகேஷனில் மைனஸ் இன்டூ மைனஸ் என்னவாகும், ப்ளஸ் ஆகும். ஸோ அந்த கான்செப்ட் யூஸ் பண்ணி இப்போ மைனஸ் இன்டூ மைனஸ் ப்ளஸ்ஸு, இப்போ ப்ளஸ் 11/15 ஆகும். ஸோ விச் இஸ் நத்திங் பட் ரைட் ஹேண்ட் சைட். இதுதான் எக்ஸ். ஆக்சுவலி எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 11/15 கொடுத்தாங்க, விச் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் கிடச்சிச்சு. ஸோ நம்மளுக்கு ரைட் ஹேண்ட் சைடோட வேல்யூ கண்டுபிடிச்சாச்சு. ஸோ திஸ் இஸ் ரைட் ஹேண்ட் சைட். ஸோ நம்ம வெரிஃபை பண்ணியாச்சு. அதே மாதிரி செகண்ட் சம் வெரிஃபை பண்ணோம். எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு -13/17 கொடுத்துருக்காங்க. இதே தான் நம்ம எடுத்துக்கணும். மைனஸ் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸு, வேறு எக்ஸ் வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா கிவன் -13/17 கொடுத்துருக்காங்க. கிவன் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு -13/17. ஸோ வெரிஃபைன்னு கேட்டாங்கன்னா நம்ம லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஈக்குவல் டு ரைட் ஹேண்ட் சைடு அதை ப்ரூவ் பண்ணணும். ஸோ இதுதான் நம்மளோட லெஃப்ட் ஹேண்ட் சைடு. ஸோ லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுத்துக்கோங்க. மைனஸ் ஆஃப் மைனஸ் எக்ஸுன்ட்டு மைனஸ் ஆஃப் மைனஸ் எக்ஸ் என்ன கொடுத்துருக்காங்கன்னா -13/17 கொடுத்துருக்காங்க. ஏற்கனவே இங்கே மைனஸ் இருக்குது, அந்த மைனஸை விட்டுருங்க. இப்போ இந்த எக்ஸோட வேல்யூ ப்ராக்கெட், திருப்பி ஒரு ப்ராக்கெட் போட்டு -13/17. நெக்ஸ்ட்டு இப்போது இங்கே இருக்குது பார்த்தீங்களா, இந்த மைனஸும் இந்த மைனஸும், இது இங்கே வந்து ப்ராக்கெட் இருக்குது பார்த்தீங்களா, அது இன்டூன்னு அர்த்தம். அப்போ மைனஸ் இன்டூ மைனஸ் ப்ளஸ் ஆகிடும். அப்போ மைனஸ் இன்டூ மைனஸ் ப்ளஸ் ஆகிட்டு இங்கே 13/17. இங்கே வெளியே இருக்க மைனஸ் மைனஸே இருக்கும், 13/17. ஸோ -13/17 வந்துச்சு. அவங்க என்ன கொடுத்துருந்தாங்க, கிவன் -13/17 தான் எக்ஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ நம்மளுக்கு இது வந்து -13/17 ஈக்குவல் டு எக்ஸ், விச் இஸ் நத்திங் பட் ரைட் ஹேண்ட் சைடு. ஸோ இதுதான் ரைட் ஹேண்ட் சைடு எக்ஸ் வந்துடுச்சு. இப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஈக்குவல் டு ரைட் ஹேண்ட் சைடு நம்ம ப்ரூவ் பண்ணியாச்சு. ஸோ வெரிஃபைனா நம்ம லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஈக்குவல் டு ரைட் ஹேண்ட் சைடுன்னு ப்ரூவ் பண்ணணும். ஃபோர்த்து சம், ஃபைண்ட் த மல்டிப்ளிகேட்டிவ் இன்வர்ஸ் ஆஃப் த ஃபாலோயிங். ஸோ மல்டிப்ளிகேட்டிவ் இன்வர்ஸ்னால் என்னென்னா, ஃபார் எக்ஸாம்பிள் மல்டிப்ளிகேட்டிவ் இன்வர்ஸ் ஆஃப் ஏ, மல்டிப்ளிகேட்டிவ் இன்வர்ஸ் ஆஃப் ஏ பார்த்திங்கன்னா ஏ இஸ் 1/a. அப்படின்னா ஏன்னு இருந்துச்சுன்னா டினாமினேட்டரில் 1 இருக்குதுன்னு அர்த்தம். இந்த மல்டிப்ளிகேட்டிவ் இன்வர்ஸ் கேட்டாங்கன்னா இந்த a/1 வந்து அப்படியே உல்ட்டாவாக 1/aன்னு எழுதணும். ஸோ இதுதான் வந்து மல்டிப்ளிகேட்டிவ் இன்வர்ஸு. இப்போ அவங்க ஃபஸ்ட்டு என்ன கேட்டிருக்காங்கன்னா -13ன்னு கொடுத்துருக்காங்க. இப்போ -13 அப்படின்னா இப்போ டினாமினேட்டரில் 1 இருக்குதுன்னு அர்த்தம். இதை அப்படியே உல்ட்டாவாக எழுதணும். இப்போ -13/1ஓட மல்டிப்ளிகேட்டிவ் இன்வர்ஸ் வந்து -1/13. இந்த 1 வந்து நியூமரேட்டரில் போயிடும், மைனஸ் அப்படியே இருக்கட்டும், -1/13. ஸோ மல்டிப்ளிகேட்டிவ் இன்வர்ஸ்க்கு என்ன பண்ணுவோன்னு பார்த்தீங்கன்னா a × 1/a = 1ன்னு வரணும். ஏன்னா 1 தான் வந்து மல்டிப்ளிகேட்டிவ் ஐடென்டிட்டி ஆஃப் மல்டிப்ளிகேஷன் நம்மளுக்கு தெரியும். ஸோ a × 1/a = 1ன்ற மாதிரி வரும். ஏன்றது என்னென்னா அவங்க கிவன் கொடுத்தாங்க பார்த்தீங்களா, அதுதான் ஏ. இங்கே வந்து கிவன் -13, இதோட இன்வர்ஸ் தான் 1/a. அப்போ 1/aன்றது -1/13. இப்போ இது ரெண்டுத்தையும் சால்வ் பண்ணுறப்ப நம்மளுக்கு 1 வரணும். இப்போ 13 1s are 13 1s are -1 × -1 +1 ஆகிடும். ஸோ -13/1ஓட மல்டிப்ளிகேட்டிவ் இன்வர்ஸ் வந்து -1/13. நெக்ஸ்ட் சம் -13/19. இதோட மல்டிப்ளிகேட்டிவ் இன்வர்ஸ் பார்த்திங்கன்னா மைனஸ் அப்படியே இருக்கும், மேலே இருக்கட்டும், இந்த 19 மேலே போயிடும். இந்த 13 வந்து டினாமினேட்டரில் வரும், -19/13 வரும். ஸோ இது எப்படி நம்ம செக் பண்ணுறது பார்த்திங்கன்னா -13/19 இது வந்து கிவன் நம்பர், அதோட மல்டிப்ளிகேட்டிவ் இன்வர்ஸ் பார்த்திங்கன்னா -19/13. இது ரெண்டுத்தையும் இது பண்ணிங்கன்னா 19 1s are 19, 13 1s are 13, மைனஸ் இங்கே 1 தான் இருக்கும். இப்போ -1 × -1 +1 ஆகும். ஸோ 1 வந்து மல்டிப்ளிகேட்டிவ் ஐடென்டிட்டி. அப்போ வந்து -13/19ஓட மல்டிப்ளிகேட்டிவ் இன்வர்ஸ் பார்த்திங்கன்னா -19/13. நெக்ஸ்ட்டு தேர்ட் சம் 1/5. 1/5ஓட மல்டிப்ளிகேட்டிவ் இன்வர்ஸ் பார்த்திங்கன்னா 5/1. அப்படியே அதை திருப்பி எழுதுறீங்க 5/1. ஸோ 1/5 × 5/1 which is equal to 1. இந்த 5 கேன்சல் ஆகிடும், 5 1s are 5 1s are, அப்போ 1. நெக்ஸ்ட்டு ஃபோர்த்து சம் -5/8 × -3/7. -5/8 × -3/7 which is equal to -5/8 × -3/7 கொடுத்துருக்காங்க. இதை முதல்ல மல்டிப்ளை பண்ணிக்கலாம். 5 3s are 15, மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆகும். ஸோ +15/8 7s are 56.
இதை முதல்ல மல்டிப்ளிகேஷன் பண்ணி வச்சுக்கிட்டோம். நெக்ஸ்ட்டு இதுக்கு நம்ம மல்டிப்ளிகேட்டிவ் இன்வர்ஸ் சொல்கிறோம். இப்போ 15/56ஓட மல்டிப்ளிகேட்டிவ் இன்வர்ஸ் என்னென்னா இதை அப்படியே திருப்பி போடுங்க. 56/15 தான் இதோட மல்டிப்ளிகேட்டிவ் இன்வர்ஸ். ஸோ மல்டிப்ளிகேட்டிவ் இன்வர்ஸ் என்னென்னா a × 1/a = 1ன்னு வரும். ஏன்றது நம்ம கிவன் அது. நம்ம இதோட மல்டிப்ளிகேட்டிவ் இன்வர்ஸ் 56/15. ஸோ இங்கே பண்ணுறப்போ 56 1s are 56, 15 1s are 15. அப்போ 1ன்னு வருது. ஸோ நெக்ஸ்ட்டு ஃபிஃப்த்து சம் -1 × -2/5. இதை ஃபஸ்ட்டு நம்ம சால்வ் பண்ணிக்கலாம். 2 × 1 -2 × -1 பார்த்திங்கன்னா +2 ஆகும். மல்டிப்ளிகேஷனில் மைனஸும் கேன்சல் பண்ணி ப்ளஸ் போட்டுக்குவோம். அப்போ 2 1s are 2, 2/5. இப்போ இதுக்கு மல்டிப்ளிகேட்டிவ் இன்வர்ஸ் பண்ணணும். 2/5ஓட மல்டிப்ளிகேட்டிவ் இன்வர்ஸ் பார்த்திங்கன்னா அப்படியே திருப்பி எழுதிடுங்க 5/2. ஸோ இங்கே ப்ராக்கெட்டில் சைடில் போட்டுக்கோங்க 2/5 × 5/2 which is equal to 1. 5 1s are 5, 2 1s are 2. நெக்ஸ்ட்டு சிக்ஸ்த்து சம் -1. இப்போ -1ஓட மல்டிப்ளிகேட்டிவ் இன்வர்ஸ் என்னன்னு கேட்டிருக்காங்க. இப்போ -1 வந்து நம்ம எப்படி எழுதலாம்னா டினாமினேட்டரில் ஒரு 1 போட்டு எழுதிக்கோங்க. அப்போ -1/1ஓட மல்டிப்ளிகேட்டிவ் இன்வர்ஸ் என்னென்னா இது இந்த 1 வந்து நியூமரேட்டரில் வரும். மைனஸ் அப்படியே இருக்கட்டும். இந்த 1 கீழே வந்துடும். இப்போ -1/1. இப்போ -1/1ஓட மல்டிப்ளிகேட்டிவ் இன்வர்ஸ் வந்து -1/1 which is equal to -1. 1 1s are 1 -1. ஸோ இதை செக் பண்ணுறது பார்த்தீங்கன்னா -1 × -1/1 which is equal to 1 1s are 1. நம்ம மைனஸும் கேன்சல் ஆகி ப்ளஸ் ஆகிடும். ஸோ which is equal to +1ன்னு வரும். -1/1 × -1/1 which is equal to +1. வாங்க நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். ஃபிஃப்த்து சம் நேம் த ப்ராப்பர்ட்டி அண்டர் த மல்டிப்ளிகேஷன் யூஸ்ட் இன் ஈச் ஆஃப் த ஃபாலோயிங். ஸோ ஃபஸ்ட்டு சம் -4/1 equal to 1 × -4/5 which is equal to -4/5. ஸோ இது எந்த ஃபார்மில் இருக்குன்னு முதல்ல பாருங்கள். equal to -4/5. ஸோ இது எந்த ஃபார்மில் இருக்குன்னா a into இது வந்து ஏன்னு எடுத்துக்கோங்க. a into 1 which is equal to 1 into a which is equal to ஏன்ற ஃபார்மில் இருக்குது. ஸோ இது என்ன ஃபார்ம் பார்த்தீங்கன்னா மல்டிப்ளிகேட்டிவ் ஐடென்டிட்டி ஆஃப் 1ன்ற ஃபார்மில் இருக்குது. திஸ் இஸ் த மல்டிப்ளிகேட்டிவ் ஐடென்டிட்டி 1. இப்போ 1 இருக்குல்லைங்க, அதான் திஸ் இஸ் த மல்டிப்ளிகேட்டிவ் ஐடென்டிட்டி 1. ஐடென்டிட்டி 1. நெக்ஸ்ட்டு செகண்ட் எடுத்துக்கோங்க. -13/17 into -2/7 which is equal to -2/7 into -13/7. ஸோ இது என்ன ஃபார்மில் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா a into b equal to b into a. ஸோ இதுதான் a, இது b. இது அப்படியே உல்டாவாக baன்னு வந்திருக்கு. ஸோ இது என்ன ப்ராப்பர்ட்டி பார்த்தீங்கன்னா கம்யூட்டேட்டிவ் ப்ராப்பர்ட்டி. ஸோ இது வந்து கம்யூட்டேட்டிவ் ப்ராப்பர்ட்டி ஆஃப் மல்டிப்ளிகேஷன். Commutative property of multiplication. Next, third sum -19/29 into 29/-19 equal to 1. ஸோ இது என்ன ஃபார்மில் இருக்குன்னு கேட்டிருக்காங்க. மல்டிப்ளிகேட்டிவ் இது எந்த ஃபார்மில் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா a/b into b/a. ஸோ இதுதான் a, இதுதான் b. இது வந்து அப்படியே உல்டாவா b/a அப்படின்னு இருக்குது, அந்த ஃபார்மில் இருக்குது. இப்போ மல்டிப்ளிகேட்டிவ் இன்வர்ஸில் தான் என்ன பண்ணுவோம், முதல்ல நம்ம பார்த்துருந்தோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 5/8 இருந்துச்சுன்னா மல்டிப்ளிகேட்டிவ் இன்வர்ஸ்னால் அது 8/5ன்னு சொல்லுவோம். ஸோ அந்த ஃபார்மில் இருக்குது. ஸோ இது என்ன ஃபார்மில் இருக்குது அப்படின்னா திஸ் இஸ் மல்டிப்ளிகேட்டிவ் இன்வர்ஸ்
this is multiplicative inverse அப்படின்னு எழுதிடுங்க. Next sum, sixth sum, multiply 6 by 13 by the reciprocal of minus 7 by 16. So 6 by 13 எது கூட மல்டிப்ளை பண்ண சொல்கிறாங்கன்னா reciprocal of minus 7 by 16 ஓட மல்டிப்ளை பண்ண சொல்கிறாங்க. ஸோ reciprocal of 7 by 16 ஃபஸ்ட்டு எழுதிக்கோங்க. reciprocal of minus 7 by 16 ஓட reciprocal என்ன? இப்போ ரெசிப்ரோக்கல்னால் என்னது, அப்படியே நம்ம கீழே இருக்கிறத மேலே எழுதுவோம், மேலே இருக்கிறது கீழே எழுதுவோம். ஸோ மைனஸ் அங்கேயே இருக்கட்டும். இந்த 16 வந்து மேலே வந்துடும், இந்த 7 வந்து கீழே வந்துடும். ஸோ ரெசிப்ரோக்கல் கூட தான் இந்த 6/13 மல்டிப்ளை பண்ண சொல்லியிருக்காங்க. அப்போ இதை எடுத்துக்கணும். இதை வந்து நம்ம 6/13 கூட மல்டிப்ளை பண்ணுறோம். இப்போ 6/13 இன்ட்டு மைனஸ் 16/7 which is equal to 6யும் 16யும் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா மைனஸ் 96. இங்கே மைனஸ் இருக்கிறதுனால மைனஸும் ப்ளஸும் மைனஸ் ஆகிடும். 13யும் 7யும் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 91. நெக்ஸ்ட் சம், tell what property allows you to compute 1/3 into 6 into 4/3 as 1/3 into 6 into 4/3. இது என்ன ப்ராப்பர்ட்டின்னு கேட்டிருக்காங்க. இதை வந்து நம்ம ஏன்னு எடுத்துக்கலாம், இது பி, இது சி. இப்போ பார்த்தீங்கன்னா ஏ இன்ட்டு பி இன்ட்டு சியை எப்படி எழுதியிருக்காங்கன்னா ஏ இன்ட்டு பி இன்ட்டு சி. ஸோ இது என்ன ப்ராப்பர்ட்டின்னு கேட்டிருக்காங்க. இப்போ ஏ இன்ட்டு பி இன்ட்டு சி விச் இஸ் இக்குவல் டு ஏ இன்ட்டு பி இன்ட்டு சி. இது என்ன ப்ராப்பர்ட்டின்னா நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கோம். இது வந்து அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி ஆஃப் மல்டிப்ளிகேஷன். ஸோ இது என்ன ப்ராப்பர்ட்டினா அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி ஆஃப் மல்டிப்ளிகேஷன். வாங்க நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். Is 8/9 the multiplicative inverse of minus 1 1/8? Why or why not ன்னு கேட்டிருக்காங்க. ஸோ 8/9 வந்து மல்டிப்ளிகேட்டிவ் இன்வர்ஸ் ஆஃப் மைனஸ் 1/8 கேட்டிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு இங்கே கொடுத்துருக்க இந்த மைனஸ் 1/8 this can be written as, இது எப்படி நம்ம எழுதலாம்னா மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனை எப்போவுமே இம்ப்ராப்பராக மாற்றுவீங்களா அதே மாதிரி மாற்றிக்கோங்க. 8 1s are 8, 8 + 1 9. இங்கே மைனஸ் இருக்கிறதுனால மைனஸ் 9/8ன்னு எழுதிக்கோங்க. ஸோ நம்ம வந்து சொல்லணும் 8/9 வந்து மல்டிப்ளிகேட்டிவ் இன்வர்ஸ் ஆஃப் மைனஸ் 1/8 கேட்டிருக்காங்க. இப்போது 8/9 கிவன் என்ன கொடுத்துருக்காங்க, 8/9ன்னு சொல்லியிருக்காங்க. 8/9ஓட மல்டிப்ளிகேட்டிவ் இன்வர்ஸ் என்னவாக வரும், 9/8 தான் வரணும். ஸோ இங்கே என்னென்னா மைனஸ் 9/8 இருக்குது. ஸோ அது வந்து வராது. ஸோ நம்ம என்ன சொல்லணும்னா இது எப்படி செக் பண்ணுறோன்னா 8/9 தான் ஏ மல்டிப்ளிகேட்டிவ் இன்வர்ஸ். இது என்ன பண்ணுவோம் பார்த்தீங்கன்னா ஏ இன்ட்டு 1/a ஈக்குவல் டு 1ன்னு வரணும். வந்தால் தான் வந்து அது மல்டிப்ளிகேட்டிவ் இன்வர்ஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ கிவன் வந்து ஏ இன்ட்டு அதோட மல்டிப்ளிகேட்டிவ் இன்வர்ஸ்ன்னு சொன்னது இவங்க கொடுத்தது மைனஸ் 9/8ன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ மைனஸ் 9/8 இதை நீங்கள் சால்வ் பண்ணிங்கன்னா 8 1s are 8, 9 1s are 9 வரும். இங்கே பார்த்தீங்கன்னா மைனஸ் இருக்கிறதுனால மைனஸ் 1ன்னு வரும். ஆக்சுவலி மல்டிப்ளிகேட்டிவ் இன்வர்ஸில் பார்த்தீங்கன்னா ஏ இன்ட்டு 1/a ஈக்குவல் டு 1 தான் வரணும். 1 இஸ் த மல்டிப்ளிகேட்டிவ், இங்கே மைனஸ் 1 வரதுனால விச் இஸ் நாட் ஈக்குவல் டு 1. அதனால் 8/9 வந்து இஸ் நாட் the multiplicative inverse of minus 1/8ன்னு எழுதிருங்க. இங்கே இஸ் கேட்டிருந்தாங்களே இஸ் 8/9 the multiplicative inverse of minus 1/8ன்னு நம்ம 8/9 is not the multiplicative inverse of minus 1/8ன்னு எழுதிடணும். ஸோ இது வந்து மல்டிப்ளிகேட்டிவ் இன்வர்ஸ்ன்னு சொல்லியிருந்தாங்க. ஃபஸ்ட்டு இதை வந்து நம்ம இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷன் பண்ணுற மாதிரி எழுதிடுறீங்க. நெக்ஸ்ட்டு கிவன் 8/9 அதோட மல்டிப்ளிகேட்டிவ் இன்வர்ஸ் பார்த்திங்கன்னா 9/8 தான் வரணும். இப்போ மைனஸ் 9/8 வரக்கூடாது. ஸோ அதை செக்குன்றது இங்கே மாதிரி போட்டுட்டு இங்கே எழுதிக்கோங்க. இப்போ செக் எப்படி பண்ணுவோன்னா
கொடுத்த இந்த கிவனையும் அதோட மல்டிப்ளிகேட்டிவ் இன்வர்ஸ்ன்னு நம்ம சொன்னாங்க பார்த்தீங்களா, அதையும் நம்ம செக் பண்ண -1 வருது. ஸோ விச் இஸ் நாட் ஈக்குவல் டு 1. அதனால் 8/9 இஸ் நாட் த மல்டிப்ளிகேட்டிவ் இன்வர்ஸ் ஆஃப் -1 1/8ன்னு எழுதிடணும். நெக்ஸ்ட்டு இஸ் 0.3 த மல்டிப்ளிகேட்டிவ் இன்வர்ஸ் ஆஃப் 3 1/3. ஒய் ஆர் ஒய் நாட்னு கேட்டிருக்காங்க. ஸோ 0.3 நம்ம எப்படி எழுதலாம்னு பார்த்தீங்கன்னா இது டெசிமலில் இருக்குது. ஸோ இதை நீங்கள் வந்து ஃப்ராக்ஷனாக எழுதிக்கோங்க, 3/10 எழுதிக்கோங்க. நெக்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க, the multiplicative inverse of 3 1/3. 3 1/3 can be written as, இதை எப்படி எழுதலாம்னா இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷனில் எழுதிக்கோங்க. 3 3s are 9, 9 plus 1 10. அப்போ 10/3 எழுதிக்கிறோம். ஸோ இதை எப்படி நம்ம செக் பண்ணுறோம் அப்படின்னா a into 1/a equal to 1 அந்த இதில் அந்த மாதிரி ஏன்றது என்னென்னா அந்த கிவன் அவங்க கொடுத்தாங்களே இந்த 0.3 அதை வந்து நம்ம 3/10 எழுதிட்டோம். அதுவும் இன்ட்டு அவங்க வந்து மல்டிப்ளிகேட்டிவ் இன்வர்ஸ்ன்னு சொல்லியிருந்தாங்க. அது மல்டிப்ளிகேட்டிவ் இன்வர்ஸ் நம்ம எப்படி எழுதியிருக்கோம், 10/3 எழுதியிருக்கோம். அந்த 10/3 அது ரெண்டுத்தையும் போட்டிங்கன்னா சால்வ் பண்ணால் 1ன்னு வரணும். 3 1s are 3. அதே மாதிரி 10 1s are 10 which is equal to 1. நம்மளுக்கு 1 வந்துருச்சு. ஸோ இது வந்து என்னென்னா 0.3 வந்து இஸ் மல்டிப்ளிகேட்டிவ் இன்வர்ஸ் ஆஃப் 3 1/3. 0.3 is the multiplicative inverse of 3 1/3 because the product வந்து 1ன்னு வந்துச்சு. நெக்ஸ்ட்டு 10th sum, write the rational numbers that does not have a reciprocal. ஸோ எந்த ரேஷனல் நம்பர்ஸ்க்கு ரெசிப்ரோக்கலே இல்லை அப்படின்னா 0 is a rational number which does not have a reciprocal. இப்போ 0ன்னு எடுத்திங்கன்னா அது ரெசிப்ரோக்கல்னால் என்னென்னா அது அப்படியே உல்ட்டாவே எழுதுறது. அப்போ 0க்கு வந்து கிடையாது. நெக்ஸ்ட்டு the rational numbers that are equal to the reciprocals. இப்போ எந்த ரேஷனல் நம்பர்ஸ்க்கு ரெசிப்ரோக்கல்ஸ் வந்து அதோட ஈக்குவலாகவே வரும்னு பார்த்தீங்கன்னா 1க்கும் -1க்கும் ரெசிப்ரோக்கல் ஈக்குவலாக வரும். இப்போ 1 எடுத்துக்கிட்டிங்கன்னா அதோட ரெசிப்ரோக்கல் என்னவாக இருக்கும், இப்போ இங்கே வந்து நம்ம டினாமினேட்டர் 1 எடுத்துக்கோம், அப்படியே திருப்பி போட்டோம்னா அதோட ரெசிப்ரோக்கல் அதே தான் வரும். இப்போ -1 எடுத்தோம்னா அதோட ரெசிப்ரோக்கல் என்ன வரும், திருப்பி அப்படி போடுறப்போ -1 தான் வரும். இது என்னென்னா 1/-1ன்னு வரும். இப்போ அந்த மைனஸ் அப்படியே வச்சுக்குவோம். இப்போ இது வந்து இப்படி தான் வரும். இப்போ அதே தான் வரும். 1க்கும் -1க்கும் ரெசிப்ரோக்கல் வந்து சேமாக வரும். அதான் இந்த ரேஷனல் நம்பர் தட் ஈக்குவல் டு ரெசிப்ரோக்கல் 1 and -1 எழுதுறோம். நெக்ஸ்ட்டு த ரேஷனல் நம்பர்ஸ் தட் இஸ் ஈக்குவல் டு இஸ் நெகட்டிவ்னு கேட்டிருக்காங்க. இப்போ எதுக்கு ரேஷனல் நம்பர் தட் இஸ் ஈக்குவல் டு நெகட்டிவ் பார்த்தீங்கன்னா 0. ஏன்னா நெகட்டிவ் ஆஃப் 0 பார்த்தீங்கன்னா -0 which is nothing but 0 தான் நம்ம சொல்லுவோம். நெக்ஸ்ட்டு 11th sum, fill in the blanks. 0 as dash, 0க்கு ரெசிப்ரோக்கல் கிடையாது. ஸோ 0 as no reciprocal. செகண்ட், the numbers dash and dash ஆர் த ஓன் ரெசிப்ரோக்கல்னு கேட்டிருக்காங்க. 1க்கும் -1க்கும் அதோட ரெசிப்ரோக்கல் தான் வரும். இப்போ தான் சொல்லியிருந்தேன் 1னா அதோட ரெசிப்ரோக்கல் 1ஆக தான் வரும். அதே மாதிரி -1க்கும் அதே ரெசிப்ரோக்கல் தான் வரும். நெக்ஸ்ட்டு த ரெசிப்ரோக்கல் ஆஃப் -5 இஸ் டேஷ்னு சொல்லியிருக்காங்க. இப்போ -5னா டினாமினேட்டர் நம்ம 1ன்னு எடுத்துக்கலாம். இப்போ இதோட ரெசிப்ரோக்கல் என்னவாகும், தென் 1 வந்து மேலே வந்துடும், மைனஸ் அங்கேயே இருக்கும். இப்போ 1/5ன்னு வரும். ஸோ ரெசிப்ரோக்கல் வந்து -1/5. நெக்ஸ்ட்டு த ரெசிப்ரோக்கல் ஆஃப் 1/x வேர் x இஸ் நாட் ஈக்குவல் டு 0ன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ ரெசிப்ரோக்கல் என்னவாகும்னா இந்த x வந்து நியூமரேட்டரில் வந்துடும். இப்போ x/1 இஸ் நத்திங் பட் x தான். இப்போ xன்னு எழுதுங்க. நெக்ஸ்ட்டு the product of two rational numbers is always a dashன்னு கேட்டிருக்காங்க. ரெண்டு ரேஷனல் நம்பர்ஸ் ஃபார் எக்ஸாம்பிள் 2/3 into 1/3 என்ன வரும், அதே தான் ரேஷனல் நம்பர்ஸாக தான் வரும். அப்போ ப்ராடக்ட் ஆஃப் டூ ரேஷனல் நம்பர்ஸ் இஸ் ஆல்வேஸ் ஏ ரேஷனல் நம்பர். ஒரு ரேஷனல் நம்பராகவே தான் வரும், அதே நம்பராக வராது, அது ரேஷனல் நம்பராக. ரெண்டு ரேஷனல் நம்பரை மல்டிப்ளை பண்ணிங்கன்னா இதுவும் நம்மளுக்கு ரேஷனல் நம்பர் தான். 2/9 ரேஷனல் நம்பர் தான். நெக்ஸ்ட்டு த ரெசிப்ரோக்கல் ஆஃப் பாசிட்டிவ் ரேஷனல் நம்பர். பாசிட்டிவ் ரேஷனல் நம்பர்னா இப்போ 2/9 எடுத்துக்கோங்களேன். இதோட ரெசிப்ரோக்கல் இது பாசிட்டிவ் நம்பர், இது மைனஸ் கிடையாது, பாசிட்டிவ். இதோட ரெசிப்ரோக்கல் என்ன ஆகும், 9/2. இதுவும் நம்மளுக்கு பாசிட்டிவ் தான் வரும். இப்போ த ரெசிப்ரோக்கல் ஆஃப் எ பாசிட்டிவ் ரேஷனல் நம்பர் இஸ் பாசிட்டிவ்னு எழுதணும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.